ஆண்டவர் கூறுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மூன்றாவதாக, கர்த்தராகிய ஆண்டவர் தாமே தம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துதலின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கூறிய வாக்குத்தத்தம். இது இந்த ஒரு சம்பவம் 3 சுவிசேஷங்களிலும் கூறப்பட்டுள்ளது. அதுதான் அந்த சம்பவத்தின் ஒரு மேன்மையான காரியமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறிய வாக்குத்தத்த வசனம் இது. மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனம், மார்க்கு 10 அதிகாரம் வாசிக்க கேட்ட மார்க்கு 10 அதிகாரம் 27 வசனம், லூக்கா 18 அதிகாரம் 27 வசனம், இவைகள் அனைத்துமே ஒன்றையே கூறுகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆம், எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா! மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். மனுஷரால் ஒரு வேளை முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாலிபன், அற்புதமான சமூக சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவரிடம் வந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, இந்த போதகர், இந்த நல்ல போதகர் வாயிலிருந்து வர வேண்டும். நான் இந்த உலக வாழ்வில் மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து வரும் நித்திய வாழ்விலும் பரலோகம் செல்வேன் என்பதை அவர் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர் எனக்கு அதற்கான ஒரு அத்தாட்சியை கொடுக்க வேண்டும் என்று அறிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். நல்ல போதகரே என்று கூறினான். ஆண்டவர் அவனை பார்த்து கூறினார், நல்லவன் ஒருவனும் இல்லையே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று கூறினார். அநேக தருணங்களிலே இந்த ஒரு வார்த்தையை நாம் இந்த உலகத்தின் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். மனிதனாக இந்த உலகத்திலே நல்லவர் ஒருவரும் இல்லை, ஆனால் தேவ மைந்தனாக வந்தவர் மாத்திரமே அதற்கான ஒரே தகுதி பெற்றவர். தேவன் மாத்திரமே நல்லவர், தேவகுமாரன் மாத்திரமே நல்லவர். அதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சாதாரண ஒரு போதகர் என்ற நிலையிலே அவரை நல்ல போதகரே என்று அழைத்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல போதகரே என்று ஒரு மனித பாஷையிலே, மனித கண்ணோட்டத்திலே, மனிதனுடைய ஒரு பார்வையிலே கூறப்படுமானால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தேவகுமாரன் என்று ஒரு வேளை கூறியிருப்பானால் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். அவன் அற்புதமான ஒரு நல்ல கேள்வியை கேட்டான். நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை அடைவதற்கு? ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கூறினான். ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் அவன், எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றவன் அவன், இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்ட வாழ்வு வாழ்ந்தவன் அவன். ஆகவே தான் அவன் வந்து, ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை, அல்லது நான் விதைத்திருக்கிறேன் இதில் எவ்வளவு எனக்கு பலன் வரும் என்று கேட்கவில்லை, அல்லது என் கரத்தில் இவ்வளவு பணம் உண்டு இதை எவ்விதமாக நான் அதிகப்படுத்துவது என்றெல்லாம் கேட்கவில்லை. உலகம் சார்ந்த கேள்வி அவன் கேட்கவே இல்லை. நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எதை சார்ந்து இருக்கிறது? ஒருவேளை இந்த வாலிபன் நன்மையானதொன்றை தான் கேட்டான். அவ்விதமான நன்மையானதொன்றை நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவரிடம் கேட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? ஒருவேளை காணிக்கை கொடுக்க வேண்டுமா? 10ல் 1 பாகம் கொடுக்க வேண்டுமா? சொத்தில் பாதி கொடுக்க வேண்டுமா? அல்லது எல்லாவற்றையும் ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக திட்டவட்டமாக கூறினார், கற்பனைகளை கைக்கொள் என்று கூறினார். அவன் எவைகள் என்று கேட்டான். தெரியாதவன் போல் அவன் கேட்டான். கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் என் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தெளிவாக ஆண்டவர் கூறினார். அந்த மகன், அற்புதமான அந்த வாலிபன், அந்த பணக்கார வாலிபன்
கூறினான், சிறு வயது முதல் இவைகளை கை கொண்டிருக்கிறேன். சிறு வயது முதல் இவைகளை கை கொண்டிருக்கிறேன். தவறு நடந்தது இதில் தான். சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். எத்தனை ஒரு பெருமையான ஒரு வாக்கல்லவா! ஆண்டவரிடம் நிற்கிறோம் என்பதை மறந்தவனாக கூறினான், சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து கூறினார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, இன்னும் உனக்கு குறைவு காணப்படுகிறது மகனே. நீ எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டாய், நித்திய ஜீவனை அடைவதற்கான எந்த நன்மை என்று கேட்டார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். மாத்திரமல்ல, பின்பு நீ என்னை பின்பற்றி வா. பின்பு நீ என்னை பின்பற்றி வா. குறிப்பாக கூறினார், சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வா. துக்ககரமான ஒரு சூழல். கிறிஸ்தவ சமுதாயமே இந்த நாட்களிலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. மாத்திரமல்ல, கேட்பதற்கான பதிலை பெற்ற பிற்பாடு அதை பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை. நாம் நமக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷம் நமக்கு வேண்டுமானால் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். மிக கடினமான வாழ்வின் நிலையோ? நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அவனுடைய உள்ளம் ஒருவேளை வெளிப்பிரகாரமாக நித்திய ஜீவனை நோக்கி காணப்பட்டாலும் உள்ளான இருதயத்திலே அவனுடைய ஐஸ்வர்யமே அவனுடைய உள்ளத்தை நிரப்பியிருந்தது. உள்ளத்திலே இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், காசு, பணம், சொத்து என்பது காணப்படுமானால் அங்கே ஆண்டவருக்கு இடமே இல்லை, சிலுவைக்கு இடமே இல்லை, பிறரிடம் அன்பு கூறுவதற்கான ஒரு சாத்தியமே இல்லை. இதை அவன் அறியவில்லை. ஆனால் ஒன்று செய்தான், அவன் திரும்பி போய்விட்டானாம். அவன் திரும்பி போய்விட்டான், துக்கத்தோடே போய்விட்டான் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்தவன் துக்கத்தோடே போய்விட்டான். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆகவே தான் கேட்டார்கள், பின்பு யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஒருவன் அவைகளின் மூலமாக நல்லதொரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தால், இந்த உலகத்திலே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு போக முடியாதென்றால் யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு முன்பாக வைக்கப்படும் ஒரு முக்கியமான கேள்வி இது. கிறிஸ்தவ ஆராதனைகளிலே கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி இது. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நாம் எதை நிரப்பின மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லது ஆராதனைகளிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம்? அல்லது ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம்? உலகம், காசு, பணம், காணிக்கை என்பதால் நிறைந்திருக்குமானால் துக்கத்தோடே போக வேண்டும், வேறு வழியே இல்லை. சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டுமானால் முதலாவதாக நம் உள்ளத்திலே காணப்படும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்ற ஒரு நினைவும் நம் வாழ்விலிருந்து எடுபட்டு போக வேண்டும். எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்பதின் ஒரு பொருள் என்னவென்றால், நம்முடைய வாழ்வின் நோக்கம் ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது அல்லவே அல்ல, உபயோகப்படாது, சாத்தியப்படாது, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என்னதான் கோயிலுக்கு கொடுத்தாலும், அல்லது கோயில் ஆராதனைகளை நடத்தினாலும், அல்லது பல்வேறு விதமான ஆலயங்களை கட்டினாலும், தேவையற்ற நிலையிலே செய்தாலும் எதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. தவறான போதனைகளால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான போதனைகள். ஆண்டவருக்கு நேராக நாம் ஆண்டவர் போதித்ததை விட்டுவிட்டு பழைய கற்பனைகள் வைத்து குழப்பிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் பிதற்றும் மக்களாக காணப்படுகிறோம். பரிதாபமான ஒரு கிறிஸ்தவ நிலை. கிறிஸ்தவம் அநேக தருணங்களிலே தோற்று போவதற்கு காரணம் பிற மக்கள் அல்லவே அல்ல, நமக்கு எதிரடையாய் செயல்படும் மக்களும் அல்ல, நாமே தான் நமக்குள்ளாக பிசாசின் ஒரு இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டு
குறை சொல்லும் மக்களாக காணப்படுகிறோம். அந்த வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஐஸ்வர்யவானாகவே துக்கத்தோடே சென்று விட்டான். கிறிஸ்தவ சமுதாயமே ஒருவேளை துக்கத்தோடு செல்ல வேண்டிய ஒரு சூழலிலே நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாது. நானாக இருக்கும் வரைக்கும் தேவனால் எதுவுமே என்னில் கூடாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நானாக இருக்கிற வரையில் தேவனால் என்னில் ஒன்றும் கூடாது. உன்னதமான தேவன் நம் வாழ்விலே தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நிறைவேற்ற வேண்டுமானால் நான் மாற்றப்பட வேண்டும். சரியாக கூற வேண்டுமானால் நான் அழிக்கப்பட வேண்டும், நான் சாக வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எத்தனை அருமையான ஒரு வாக்கு அல்லவா? பரிசுத்த அப்போஸ்தலன் மிக அழகாக கூறுகிறார், நான் அல்ல, இனி நான் அல்ல, நான் மரித்து போனேன், நான் ஒன்றுமே இல்லை, என் பெயர் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமில்லை, ஆனால் என்னுள் வாழும் ஆண்டவர் எல்லாமாக இருக்கிறார். என் பெயர் மாற்றப்பட்டு விட்டது, என்னுடைய ஒருவேளை தகுதி மாற்றப்பட்டு விட்டது, என்னுடைய பெருமை அழிந்து போயிற்று, என்னுடைய பல்வேறு விதமான ஒருவேளை கல்வி நிலை, சமுதாய நிலை எல்லாமே மாறி மறைந்து ஒழிந்து போயிற்று. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கொரிந்து பட்டணத்திலே ஒரு பிரச்சனை வந்தது. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் ஒரு பிரிவினை வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக திட்டவட்டமாக அதை குறித்து அந்த சபை மக்களுக்கு கூறினார். பவுல் யார்? அப்பல்லோ யார்? கேபா யார்? கிறிஸ்து யார்? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? சரியானது ஒரு கேள்வி. எந்த சபைக்கு போவது? எது ஆவிக்குரிய சபை, எது பாரம்பரிய சபை? இவைகள் எல்லாம் குப்பையாக எண்ணினேன், குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறேன். நான் விதைத்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். இப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஞானஸ்நானம் ஒரு பொருட்டல்ல. எந்த விதமான ஞானஸ்நானமும் பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லவே செல்லாது. காரியம் என்னவென்றால் கிறிஸ்து தான் காரியம். நான் நடவில்லை என்றால் இன்னொருவன் நடுவான், நான் நீர் பாய்ச்சவில்லை என்றால் இன்னொருவன் நீர் பாய்ச்சிருப்பான். பவுலார் அதைத்தான் கூறுகிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. இவைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த 2000 ஆண்டுகளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எல்லாவற்றையும் விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை மறைக்கும் பொழுது, அல்லது நாம் நமக்கு சாகும் பொழுது, நம்மை விட்டு நாம் தூர துரத்தி விடப்படும் பொழுது கிறிஸ்து நமக்குள் வருகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நிறைவேற்ற, ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த சீஷர்கள் கூட நம்பவில்லை. அதுதான் அதிலே மிக பரிதாபமான ஒரு நிலை. சீஷர்கள் கூட நம்பாத ஒரு நிலையிலே ஆண்டவர் கூறினார், எந்த மனிதனாலும் கூடாது, இது மனுஷரால் கூடாது தான். உண்மை அதுதான், எந்த மனிதனாலும் கூடாது. உலகத்தில் யாராவது கூறினால் அது ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதிரான ஒரு வாக்காகும். மனிதனால் இது கூடவே கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு தருணங்களிலே கேள்விக்குறியாக இருக்கும் நம் வாழ்க்கையிலே எங்கே செல்வது, எப்படி செல்வது, எதை செய்வது, எதை செய்யாமல் இருப்பது, எவ்விதமாக நாம் இதிலே செயல்படுவது என்று தவிக்கும் நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமானால் அவர் கூறுகிறார், தாழ்த்தவும் உயர்த்தவும் அவராலே கூடும், உதவி செய்யவும் ஒத்தாசை செய்யாமல் இருக்கவும் அவரால் கூடும், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கூறுகிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் இவ்விதமான கேள்வியோடு தான் அந்த நாளை சந்திக்கிறோம். ஆனால் ஒன்று செய்வோம், நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி வெறுத்து
நம்மை ஒன்றுமில்லை என்று அறிக்கையிட்டு நாம் நமக்காக மரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் கூறுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். அவர் நம் உள்ளத்திலே வாசம் செய்து எல்லாவற்றையும் நடப்பிக்கும் ஆண்டவராக இந்த உலகத்தை பார்த்து கூறுகிறார், நம் மூலமாக தேவனாலே எல்லாம் கூடும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் கூடும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அற்புதமான வேத வசனத்தை நாம் வாழ்வாக்கிக் கொள்வோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார், மீண்டுமாக நம்மிடம் முற்றிலுமாக அர்ப்பணிக்க அழைக்கிறார். உலகத்தை சார்ந்து ஆங்காங்கே ஒருவேளை நாம் பிரிந்து செல்லும் மக்களாக காணப்படுவோமானால் இந்த வேளையிலே ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் சத்தம் கேட்டு அவர் பாதத்திலே விழுந்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, மீண்டுமாக இந்த நாளிலே உமக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று அறிக்கையிட்டு உமது பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தை நம்பாமல், உலகத்தை பார்க்காமல், உலகத்தை நோக்காமல் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்களாய் இந்த உலகத்திலே கர்த்தாவே உலகத்தை வெறுத்து எங்களை வெறுத்து உம்மை நேசிக்கும் பிள்ளைகளாக வாழவும், தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வாக்குத்தத்தத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் மாறவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் அணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.